டவுன் மேகல, டோன்ட் வரி. அந்த குற்றவாளிகள் எல்லாரையும் கம்பி என்ன வைக்கிறேன். மிஸ்டர் பரஞ்சோதி, டீடைல்ஸ் இமீடியட்டா கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், என் தங்க சங்கீதா வீட்டுல தனியா இருப்பா. நான் இல்லாததுனால அவ ரொம்ப தவிச்சு போயிருப்பா. நான் அவளை உடனே பார்க்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஓகே ஓகே மிஸ்டர் பரஞ்சோதி, அவங்க தங்கச்சி கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். கவலைப்படாதமா, உன் தங்கச்சியை உடனே கூட்டிட்டு வந்துருவாங்க. பீ பிரேவ், ஓகே? குழியில விழுந்து அடிப்பட்ட பொண்ணு இதா சார்? சார், இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார். சரி, அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே. சேரன் தெரு, டோர் நம்பர் 20. இந்த வீடு தான். ஆனா வீடு பூட்டி இருக்குதா? இன்ஸ்பெக்டர் இந்த வீடுன்னு தானே சொன்னாரு. என்னது சாத்தி இருக்குதே? ஜன்னல் திறந்துருக்குதா? எப்ப குழம்பு வச்சாங்களோ பாத்திரத்தை கழுவே இல்லை, இப்படி ஒரு கப்படிக்குது. சங்கீதாங்கிற பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணை காணமே, எங்க போயிருக்கேன்? என்னடா அது குழப்பமா இருக்குது? யாருங்க வீட்டுல? சவுண்டே வரலையா? அப்ப ஒருத்தர் இல்ல போல இருக்குது. சரி, பக்கத்து வீட்டுல விசாரிப்போம். நம்பர் 21 பக்கத்து வீடு இதுதான். நான் இருக்குமோ? அக்கா, போன மாசம் எங்க தெருவுல போலீஸ் வேஷம் போட்டு ஒருத்தர் திருட வந்தானே. ஆமா, அவன மாதிரியும் ஒருத்தர் வந்திருக்காங்கா. அப்படியா? வித்தியாசமா தெரியுதா? பொதுவா பொம்பளைங்க பகல்ல மெகா சீரியல் பாப்பாங்க. இந்த மாதிரி துணித வச்சு காய போடுது. ஒருவேளை மென்டலா இருக்குமோ? மேடம், போட்டு செகண்ட் வந்துட்டு போங்களா? ஆரையாவது தேடி வந்திருக்கீங்களா? அதாவது நம்பர் 20 ராமநாத வீடுங்கிறது பக்கத்து வீடு தானுங்க? ஆமாங்க. சரி, ராமநாதன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமுங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கீங்க? நாங்க இங்க 20 வருஷமா குடியிருக்கோம். 20 வருஷமா இருக்கீங்களா? அப்ப ஒரு பொண்ணு சங்கீதா தெரிஞ்சிருக்கோம். தெரியுமுங்க. நானு 20ஆம் நம்பர் வீட்டுக்கு அந்த பொண்ணு சங்கீதா தேடி தான் வந்தேன். ஆனா வீடு பூட்டிக்குது, பொண்ணை காணோம். அந்த பொண்ணு எங்க போயிருக்குன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நேத்து முச்சோட இங்கதாங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை கடை கடைக்கு போயிருக்கலாமுங்க. ஒரு தோராயமா சொல்றீங்க. இப்போ குடிக்க தண்ணி கேட்பான் பாரு. சரி, பரவாயில்ல, பொண்ணை நான் தேடிக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்குது, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தாரன். போங்க போங்க, முடிஞ்சா ஒரு நல்ல ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஆமா, நீ அந்த அம்மா மட்டும் தண்ணி கொண்டு வந்து குடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் கர்ச்சிப்பால வாய பொத்திட்டு அவங்க செயினை திருடிட்டு போயிடுவான். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, தொண்டை தண்ணி வத்து போதல்ல. இந்தாங்க. ஏங்க, உங்க வீட்டுல டீசென்ட்டா இந்த கண்ணாடி டம்ளர்லாம் இல்லையா? என்னமோ பிச்சைக்காரனுக்கு சொம்புல கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுக்குறீங்க. சரி கொடுங்க, ஆபத்துக்கு பாமல குடிக்கலாம். ஏங்க, என்னங்க சோப்பாடை அடிக்குது? துணி துவச்ச கையோட கொண்டு வந்துட்டானுங்க. நல்ல வேலை பச்சை மிளகா அரைக்காம இருந்தீங்களே இந்த நேரத்துல. ஆமா, துணிதானே துவைச்சிட்டு இருந்தீங்க வீட்டுக்குள்ள. அது எதுக்கு கழுத்துல, காதுல, கையில, மூக்குல எல்லாம் இவ்வளவு நகை? வீட்டுல தனியா தான் இருக்கீங்க. திடீர்னு ஒரு திருட உள்ள பூந்தா என்ன பண்ணுவீங்க? வாங்க சார். வெக்கா, கொஞ்சம் கோவமா பேசுனீங்கன்னா நகை மட்டும் தான் தூக்கிட்டு போவான். இப்படி வெக்கப்பட்டீங்க மொத்தமா உங்களே தூக்கிட்டு போயிடுவான், தெரியுமில்ல? இந்த பாருமா, திருட ஒருத்தன் உள்ள பூந்துட்டான். எப்படி மக்கத்து நீ? நீ சொன்னது சரிதாண்டி. நீங்களா ஏமா ஒரு போலீஸ்கார போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே? போலீஸா? அண்ணே, உங்களுக்கு இந்த கதையா? டேய், அடி வாங்கின நான் அழுகுறேன், நீ எதுக்கு? உங்க மேல உள்ள பாசம் தானே. பாசம்? அது சரி, ஏன் இன்னைக்கு டியூட்டிக்கு லேட்டா வந்த? என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு, அதுதான் லேட்டுன்னு. டியூட்டிக்கு லேட்டா வந்தனால என் கதி பாத்தியா? யோ, உன் டியூட்டி பாக்க வந்தனால என்ன நார கிழிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளைய திருடன்னு கத்த சொன்னா பொது ஜனங்க போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கயா. என் தலைக்கு தண்ணி தெளிச்சு அடிச்சாங்கயா. நான் தப்பிச்சேன். அதுல ஒரு கேந்தி இருக்கு, மாமனை பிச்சு போடு. பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இங்க நடந்த இந்த ஒரு நல்ல சம்பவத்தை தயவு செஞ்சு டிபார்ட்மெண்ட்ல யார்கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டானே. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்கண்ணே. இத்தனை பேர் அடிச்சாங்கல்ல, அதுல அந்த சிகப்பு சேலை கட்ட அந்த குள்ளமான பொம்பளை மட்டும் என்ன அடிக்கவே இல்ல. இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தது என்ன ஒரு சுகமா இருக்கு தெரியுமா? உங்க ரேஞ்ச் வேற என்ன? என் ரேஞ்ச் எனக்கு தெரியும், உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிய வேணா? அண்ணே உடனே பண்றாங்கண்ணே. அட பாத்து பண்ணு. உங்களுக்கு பா மீதினே. அவளுக்கு பாத்து இருங்கண்ணே. அட பாத்து பண்ணு. இருங்கண்ணே. இருங்கண்ணே. மிஸ்டர் சௌந்தரபாண்டியன், என்ன சொல்றீங்க? எஸ் சார், இன்ஸ்பெக்டர் கஜபதி
போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு லேடி கான்ஸ்டபிள் ரேப் பண்ணிருக்கான் சார். அதுக்கு ஆதாரமா ஒரு கேசட் இருக்கு. இஸ் இட்? கேசட் எங்க? போடுங்க. இல்ல சார், அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது கேசட் மிஸ் ஆயிடுச்சு சார். ஐ see. இட்ஸ் ஆல் ரைட். ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சர் தாண்டவராயன் பாம்பு வைக்கிறாருன்னு சொன்னீங்களே, அதுக்கான ஆதாரம் இருக்கா? நோ சார், we got the statement alone. How can I proceed, Mr. சௌந்தரபாண்டியன்? சார், ஆதாரம் இல்லங்கிறதுனால பொதுமக்களுக்கு ஏற்படுற ஆபத்தை தடுக்காம விட்டுற முடியுமா சார்? ஓ, ஐ அக்ரி. ஓகே, நான் மேலிடத்துல பேசி முடிவு பண்றேன். நீங்க ஹையர் அபிஷியல்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. we will discuss. ஓகே சார். சிவா, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம அனுப்பின பார்ட்டிக்கு 10% தான் கொடுக்கணும். ஆனா இப்போ அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எலும்பு சர்ச்ல இருந்த எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு 20% கொடுக்கணும்னு சொல்றான். அதுக்கு என்ன பண்றது? அப்ப அவனை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அட நீ வேற, எதுக்கு எடுத்தாலும் க்ளோஸ் பண்ணிடு, வெட்டிடு, குத்துறான்னு. அது இல்லையா, அவன் சர்ச்ல இருந்தா எலும்பு எடுத்துட்டு வரணும், அது நம்ம கைக்கு கொடுக்கணும். நம்ம அது ஃபாரின் பார்ட்டிக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். ஆயே மகாராஜ், வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னையா சர்ச்சில இருந்து எலும்பு வந்து சேர்ந்துடுச்சா? இன்னும் வரல சார். நாங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும், எங்களை நம்புங்க. உங்களை எப்படியா நம்புறது? இப்படி உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த எலும்போட வேல்யூ தெரியாம நீங்க அலட்சியமா இருக்கீங்க. உங்களை நம்பி இந்த காரியத்துல ஏன்டா இறங்கினோம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். சர்ச்சில இருந்து அந்த எலும்பை கடத்துறதுக்கு என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? சார், ஏற்கனவே என்னோட 2 ஆட்களை சர்ச் அனுப்பிச்சிட்டு அந்த சர்ச்ல இருக்கிற ஃபாதரை கொன்னுட்டு ஏன் ஆள் இப்போ அங்க சர்ச் ஃபாதரா இருக்கிறான். அப்பாவி மக்கள் ஏதோ புதுசா ஃபாதர் வந்திருக்கான்னு சொல்லி நம்பிட்டாங்க. டைம் பார்த்துட்டு தான் அந்த புனித எலும்பு கடத்திட்டு வரணும். அவசரப்பட்டா காரியமே கெட்டு போயிடும். அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஓகே ஓகே, இப்போ உன் ஆளை கான்டாக்ட் பண்ணி பொசிஷன் என்னன்னு கேட்டு சொல்லு. உனக்கு கொடுத்த கெடு முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. போடியா போன. ठीक है. Yes, Father Francis here. ஆமா, இங்கிலீஷ் ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏயா, எலும்பு கடத்திட்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போனவ நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன கேட முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. படிப்படியா பிளான் பண்ணி பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல உங்ககிட்ட சிலுவையை ஒப்படைப்பேன். ஆமா, செல்வல இருக்கிற அந்த புனிதமான எலும்போட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியல உனக்கு? நாளை நைட் 8 மணி ஃபிளைட் அனுப்பி ஆகோ, ஜல்தி கர்னா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். குட். ஓகே, बहुत अच्छा. 2 நாளுக்குள்ள முடிக்கிறேன். முடிக்கிற. சூச, பொன் மேகலை இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. சாகலையா? அவ செத்துட்டா, பாடியை கொண்டு போய் ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு வந்துருன்னு நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். இப்ப பொழைச்சுக்கிட்டா. பாடியை தூக்கிட்டு போனது நீ தானே. அவளுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேணா? அந்த அளவு கூட அறிவு இல்லையா? மண்டையில என்ன டிராபிக் ஜாமா? சொதப்படுறது நீ, என்ன சொல்லாத. ஓகே சரி, நாம சண்டை போட இது நேரம் இல்ல. பின்ன என்ன, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலுவையை கடத்தத்துக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு மேட்டரால நம்ம திட்டம் பாழாக்குதுன்னா எனக்கு கோவம் வராது? இங்க இருந்த ஃபாதரை எவ்வளவு அழகா பிளான் பண்ணி கொலை செஞ்சோம். பழச பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப அந்த பொண்ணு நினைவு திரும்பி நடந்ததை சொல்லிட்டா நான் உண்மையான ஃபாதர் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம திட்டம் என்ன ஆகுறது? அட, எல்லாம் நம்ம பிளான் படி நடக்கும். நாளைக்கு நைட்டு எப்படியாவது அந்த சிலுவையை கடத்தி ஆகணும். அதனால நீ உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படியாவது பொன்மைகளை கொண்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே?
வணக்கம் ஐயா. அடுத்த வாரம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு பாம் வைக்கணும்னு சொன்னீங்க. அதனாலதான் நாங்க நிதானமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உடனே வைக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் இருக்கடா முட்டாள். நம்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னால ஒருத்தி அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அவ மூலமா விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலோட சேர்த்து அவளையும் மண்ணோடு மண்ணா கிடுங்க. ஐயா அது வந்து கூடிய சீக்கிரம் செய்தி பேப்பர்ல வரும், நீங்க பாருங்க. சொல்லாத செய்ய.